உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இருமா, நான் போய் பார்க்கறேன். தலைவரே. யாருப்பா? மேடம் வணக்கம் மேடம். நான் தான் மேடம். அப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டனோ. இன்னைக்கு தோசை. அட உட்காருங்க மேடம். முதல்ல வீட்டுக்கு வந்துக்கிறேன். சாம்பார் செஞ்சுக்கிறீங்க. நான்வெஜ் சமைச்சிருந்தா நல்லா சாப்பிடுவேன்ல நான். சாம்பார் என்ன சார்? சாப்பிடுங்க சார், கூச்சப்படாம சாப்பிடுங்க. தோ போடுறா தேங்காய் சட்னியா? அடடா சூப்பர். இது என்ன சைடிஸு? தோ போடுறா கார சட்னி. எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே. சும்மா சொல்ல விட மேடம், தோசை நல்லா செம்மையாகுது. என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இல்ல நான் சாப்பிட்டேன். இந்த மாசம் டியூவை 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாள் இல்லையா மேடம்? நீங்க ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கொடுத்துக்கிறாங்க. வேதவல்லியோட மர்ம வேற. இதெல்லாம் வச்சுதான் நீங்க கேட்ட உடனே அவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் கொடுத்தேன். சின்ன அமௌண்ட்லாம் இல்லை, 80 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறேன். அதை வச்சுதான் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிங்க. இப்போ புதுசா வேற ஏதோ இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறீங்க அர்த்தப்படுத்த கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க. ஆனா நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும்ல. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கரெக்டா டியூ கொடுத்துருப்பீங்க. இல்ல இந்த தடவை லேட் ஆகாது, கண்டிப்பா கொடுத்துருவேன். போன தடவை இப்படிதான் மேடம் சொன்னீங்க. மாசம் கரெக்டா டியூ வரலனா என்னோட தொழில் நடக்காது மேடம். வாங்கும்போது 10ஆம் தேதி கரெக்டா கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. அது அப்படியே 12 ஆச்சு. அப்புறம் 15, 17, 18, 19 ஆச்சு. இன்னைக்கு தேதி 25 ஆச்சு மேடம். இன்னி வரையும் டியூ வந்து சேரல. இந்த மாசமே முடிய போகுது மேடம். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் நான் கரெக்டா கொடுத்துட்டு தானே இருக்கேன். இல்ல மேடம், இதுக்கு மேல என்னால் டைம் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் 2 நாள் வட்டி அசல்னு மொத்தமா சேர்த்து செட்டில் பண்ணிட்டு வேலையை பாருங்க. சார், அவ்வளோ பெரிய தொகையை 2 நாள்ல எப்படி புரட்ட முடியும்? என்ன சார் நீங்க அவ்வளோ பெரிய தொகையை கேட்டோனிக்கா 4 குத்துனேன். பிசினஸ் தெரியாம இருக்கீங்க. அதெல்லாம் கிடைக்கும் சரியா? சார் இல்ல சார், அவ்வளோ பெரிய அமௌண்ட் 2 நாள் கஷ்டம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படியா? சரி மேடம், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வேணா உங்க இன்ஸ்டியூட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க. அந்த இடம் சிட்டிக்கு சென்ட்ரல்ல இருக்குதுனால நல்ல விலைக்கு போவோம். ஸ்கூல்ல நடத்தி லாபம் சம்பாதிக்க முடியாது, வேஸ்ட். தியேட்டர் ஷாப்பிங் மால்னு கட்டி விட்டா துட்டு சும்மா செம்மையா சம்பாதிக்கலாம் மேடம். நான் யாருக்கிட்டையாவது வித்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சார் ப்ளீஸ் சார், இப்படிலாம் பேசாதீங்க. நான் கண்டிப்பா பணம் கொடுத்துருவேன் சார். எனக்கு என்னோட பணம் 2 நாள்ல மொத்தமா வந்து சேரணும். முடிஞ்சா கொடுங்க, இல்ல நான் சொல்ற டீலுக்கு ஓகே சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாமலாம் பணம் வாங்கிருக்க மாட்டீங்க. பணம் வரலன்னா ஸ்கூலை பூட்டி சாவி எடுத்து பாக்கெட்ல போட்டு போயினே இருப்பேன். சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இந்த தயவு தாட்சணிக்கெல்லாம் நம்ம தொழில இடம் கிடையாது சார். எனக்கு என் பணம் வரணும், அவ்வளவுதான். அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. அதை விட்டு வேற மாதிரி எதுவும் வில்லங்கமாலாம் யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொன்னேன். சார் இது சொந்த வீடா?
இல்ல வாடகை வீடு சார். ஸ்கூல் நடத்தினா பணம் சம்பாதிக்கிறது என்ன வழியோ அதை பார்க்கணும். அதை விட்டு சேவை பண்றோம்னு சொல்லி இறங்கினா அப்புறம் இப்படிதான். டேய் கிளம்பலாம்டா. நாடம் கட்டா செட்டில்மெண்ட் பண்றோம். பண்றோங்கண்ணா. வேணாம் வரேன் தலைவரே பட்டா. என்னம்மா அந்தால அப்படி சொல்லிட்டு போறான்? இவ்வளோ பெரிய அமௌண்ட் 2 நாள்ல எப்படிம்மா புரட்ட முடியும்? எந்த நம்பிக்கையிலம்மா நீ இவ்வளோ பெரிய தொகையை வாங்கி இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச? இல்லப்பா, அன்னைக்கு ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டேன். இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. எனக்கு பணம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா மொத்தமா எப்படி 2 நாள்ல கொடுக்க முடியும்னு தான் தெரியல. ஏம்மா ஊர்ல சூரிய பிரகாஷ் ஐயா உனக்கு சொத்து எழுதி கொடுத்தாருன்னு சொன்னல, அந்த சொத்து உன் பேர்ல தானம்மா இருக்கு. அதை வித்துடலாமா? சரிங்கப்பா. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. பிரச்சனையா? அந்த வீட்ல இருக்கும்போது ஒரு தடவை அதை வச்சு பணம் வாங்கணும், திரும்ப அடைச்சு மீட்டுட்டோம். அப்புறம் அதை நான் என் பேர்லயும் சஞ்சய் பேர்லயும் மாத்தி எழுதிட்டேன். இப்ப அதை விற்கணும்னா சஞ்சய் கையெழுத்து போடணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் அவர்கிட்ட இதை பத்தி பேசினா சரியா இருக்குமான்னு தெரியல. என்னம்மா சொல்ற? உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. அவர்கிட்ட நீ பேசு, அவர் கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. யோசிக்காதம்மா. அப்புறம் நீ ஆசாசியா ஆரம்பிச்ச ஸ்கூல் உன் கையை விட்டு போயிரும்மா. நமக்கு வேற வழி இல்லம்மா. சரிப்பா, வாங்க நாம அவரை நேர்ல போய் பார்ப்போம். நேர்லையா? ஐயோ, அங்க நிலா இருப்பாளே. நிலாவை வித்யா பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. வாங்கப்பா போலாம். போலாமா? சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதாதாம்மா? அங்க எல்லாரும் இருப்பாங்க, எதுக்கு அவங்களுக்கு முன்னாடி? இல்லப்பா, இது எல்லாருக்கும் தெரியணும். அதனால தான் அங்க போகணும்னு சொல்றேன். முதல்ல நான் இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லணும். அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் அந்த சொத்தை விற்கணும். அவங்க சம்மதிப்பாங்களாம்மா? கண்டிப்பா சம்மதிப்பாங்கப்பா. அவங்களும் இன்ஸ்டிடியூட் நடத்துறாங்க. என்னோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? அங்க போனா இவன் நிலாவை பாத்துருவாளே. அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். கை கட்டிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.